Co-presented by Arogya Milk. இது பாரு, இந்த ஆர்டர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். உங்க கேக்குற எல்லா டீடைல்ஸும் ஒழுங்கா தரணும். வாமா வேதவள்ளி. ஹலோ எப்படி டீச்சர், நல்லா இருக்கேன். இவரு மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம் சார். இவங்க இவரோட அக்கா. வணக்கம். வணக்கம். நான் சொன்னேன்ல, என்னோட ஸ்டூடெண்ட் வேதவள்ளி இவங்க தான். அம்மாடி, உங்களை பத்தி சம்பந்தியமா சொல்லியிருக்காங்க. நீங்க தான் கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஆர்டர் எடுத்துக்கதாவும் சொன்னாங்க. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்கம்மா. அவங்க கிட்டயே படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு சமைக்கிறது எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? இவங்க தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்டோட மேனேஜர். வணக்கம். வணக்கம். ரொம்ப பிரபலமான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் குரூப். நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சர்வீஸ் எல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். கேட்டரிங்கையும் இவங்க தான் பண்றதா இருந்துச்சு. சம்பந்தியமா கேட்டுட்டாங்கிறதால தான் உங்ககிட்ட தரலான்னு ஒத்துக்கிட்டோம். இப்போ உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, என்னென்ன சாப்பாடு போட போறீங்க, என்னென்ன மெனுன்றத பத்தி பேசதான் வர சொன்னேன். வழக்கமா எந்த ஒரு கல்யாணமா இருந்தாலும் எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் அதை நாங்களே பாத்துக்கிறது. கேட்டரிங் வெளியில எல்லாம் எனக்கும் தந்ததே இல்ல. எங்க பார்வையில தான் எல்லாமே நடக்கும். ஏதோ மேடம் சொன்னாங்கன்றதுக்காக தான் இந்த கேட்டரிங் ஆர்டர் உங்க கையில கொடுத்தது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளா இருந்தா கூட எதுவுமே கேட்க போறது இல்ல. சின்ன சின்னதா இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் நேர்ல உங்களை வர சொல்லி ஒரு தடவை பார்த்துடலாமேன்னு முடிவு பண்ணுவோம். சரி, மெனு விஷயத்தை பத்தி பேசுவோமா? என்ன சமைக்க போறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டீச்சர், சொல்லுமா. சமையல் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சாப்பிடுவோமே. புரியலையே. சாப்பிடுவோம்னு சொன்னேன். இவங்க பேசலாம்னு கூப்பிட்டா சாப்பிடலாம்னு சொல்றாங்க. என்னங்க? ம். ரெடி. நானே சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். சாப்பிட போலாமா? டைனிங் ஹால் அங்க இருக்கு. வாங்க ப்ளீஸ் வாங்க. என்ன சார் இது? தெரியல, பாப்போம். சாப்பிடுங்க. இது சொதிக்குழம்பு தானே? ஆமாங்க. நல்லா இருக்கேம்மா. இது எங்க ஊர் சமையலாச்சே. அம்மாடி, இது உளுந்து சோறு தானே? ஆமாமா. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேதா, சந்தர்ப்பம் கூட செஞ்சிருக்க? ஆமா டீச்சர். கார பணியாரமோ எள்ளு துவையல் கூட இருக்கு. சந்தர்ப்பங்கிறது எங்க ஊர் ஸ்வீட் வேதவள்ளி. நீங்க காரைக்குடின்னு எனக்கு தெரியும் டீச்சர். ஓ, இன்னும் நீ அதை ஞாபகம் வச்சிருக்கியா? அம்மாடி, நீ எடுத்துட்டு வந்திருக்கிறதெல்லாம் எங்க ஊரு சாப்பாடுமா. இந்த சொதி குழம்பெல்லாம் எங்க திருநெல்வேலி சைடு சமைக்கிறது. அப்பா, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, மெனு பத்தி கேட்டா இத பத்தி ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? இதுதான் சார் மெனு. அப்படியா? இதான் மெனுவாமா? சூப்பர்மா. வழக்கமா போடுற சாப்பாடு தான் போடுவீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம்மா. ஆனா நீங்க புதுசா பண்ண போறீங்க போல இருக்கேம்மா. ஆமா, இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? இல்ல, அம்மா சொன்ன மாதிரி வழக்கமா இல்லாம ட்ரெடிஷனல் ஃபுட் ஐட்டமா இருக்கணும்னு யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, உங்க 2 பேரோட ஊர் சாப்பாட்டு வகையை நம்ம போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். நீ சொல்றது சரிதாம்மா. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டீச்சர், சில பேரு 10-15 ஃபுட் ஐட்டத்தை இலையில வச்சு வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. அதுவும் இல்லாம சாப்பாடை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. கொஞ்சமா பதார்த்த வகை வச்சாலும்
அது டேஸ்டியா சாப்பிடுறவங்களுக்கு நிறைவா இருந்தா அதுவே போதும். கல்யாணத்துக்கு வரவங்க வயிறும் மனசும் நிறைஞ்சா அதுதானே மணமக்களுக்கு சிறந்த வாழ்த்தா இருக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு, இதையே பண்ணிருங்க. மேடம் அந்த சார் நீங்க எதுவும் பேசாதீங்க. சாப்பாடு அருமையா இருக்கு. அம்மா உங்க மெனுவெல்லாம் சூப்பர்மா. இந்த மாதிரி சாப்பாட்டை நான் இங்க எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. ஃபென்டாஸ்டிக்மா. சம்மந்தி சொன்ன மாதிரி இதையே மெனுவா ஃபிக்ஸ் பண்ணிடுமா? ஏய் என்னடா ஆட்டோல ஏத்திட்டு இருக்காங்க? சார் அவங்க வந்த வண்டி இதுதான் சார். ஓ ஆட்டோ வச்சிருக்க கேட்டரிங் குரூப்பா இது? ஆமா சார். ஓ ஹலோ மேடம், எங்களோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது வரைக்கும் யாரையும் எங்க கூட சேர்த்ததில்ல. எல்லாத்தையும் தனியா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ டீச்சர் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுக்க நாங்க முடிவு பண்ணோம். எங்க பேரை கெடுக்காம வேலையை பாருங்க. என்னதான் எங்க கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணாலும் எங்களுக்கு கீழே தான் நீங்க, புரியுதா? நாங்க என்ன செய்ய சொல்றோமோ அதைத்தான் நீங்க செய்யணும். அதை மனசுல வச்சுட்டு வேலையை செய்யுங்க. நாங்க ஓரா பேசுனீங்களா? இதுக்கு இந்த மைதா மாவு மூஞ்சி குழப்பின்னு வர. ஏங்க, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். இவன் தப்பா நல்லா இருக்கிறாங்க. நம்மள நம்பி தானே டீச்சர் இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன். அவங்க முகத்துக்காக இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். சரி, என்னதுக்கு அதுக்கு ஓவர் நக்கலு இல்லைங்க. இதெல்லாம் அடிச்சு வாய் வத்தல பாக்க விடுங்க. போட்டா நம்ம வேலையை நம்ம நல்லபடியா முடிப்போம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வாங்க போலாம். நீங்க வாங்க. வாமா வேதா. வாங்க 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 தம்பி. வணக்கம் வணக்கம். வாங்க. கிச்சன் இந்த பக்கம் அங்க இருக்கு. உள்ள போனா லெஃப்ட்ல இருக்கும். வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்திருக்கு. கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கமா. சரி சரி வாங்க. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். மாப்ள, கிச்சன் நல்லா பெருசா தான் இருக்கு. போன கல்யாணத்துக்கு ஒரு மண்டபத்துல போய் சமைச்சம் பாத்தியா? அந்த மண்டபம் மாதிரி இல்லாம இது நல்லா பெருசா வசதியா இருக்கு வேதாஜி. ஏண்டா பாய் போட்டு போட்டு தூங்க போறியா இல்ல குடும்பம் நடத்த போறியா? வேலை செய்ய வந்திருக்க இடம் எப்படின்னா உனக்கு என்னடா? அட அது இல்ல மாப்ள, வேலை செய்யற இடம் கோயில்னு வாங்க. கோயில் நல்லா இருந்தா தானே நம்மளும் நல்லபடியா பூஜை செய்ய முடியும். எல்லாம் வக்கனையா பேசி காய்கறி வந்துருச்சா சாமான் சட்டை இறங்கிச்சா செக் பண்ணியா? ஏன் மாமன் இப்படி இருக்கிறான்? அடா டேய். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. ப்ரொவிஷன் லிஸ்ட் கரெக்டா இருக்கா பார்க்கலாமா? மச்சி மாப்ள, 6 ரோர் இது. ஓக்கு ஒரு 50 பேர்னு சார். பார்த்தா கூட மொத்தம். நீங்க A to Z ஈவென்ட் ஆளா? இல்ல இல்ல, A to Z. உங்க ஓனர் எங்க இருக்காரு? நாங்க வந்து வேதாஜி கேட்டரிங் குரூப். இவங்க தான் எங்களோட ஓனரு. ஓ, நீங்க இவங்களா? தேடுற ஓனர் இங்க வெளியே இருப்பார், போய் தேடி பாருங்க போ. சரி. யாருக்கு யார் யார் அவன்? ஓனர்? என்ன பேச்சு A to Z, பேசிக்கிட்டு? A to மாப்ள, அங்க Z. பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கோட்டை வாங்கி மாட்டிக்கோங்க. மண்டபத்தில் யார் கேட்டாலும் A to Z தான் சொல்லணும். வேற கேட்டரிங் கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது. உங்க கம்பெனி பேரை விளம்பரப்படுத்துறதுக்கு நான் எதுக்கே இருக்கேன்? A to Z மட்டும் தான் நீங்க சொல்லணும். முதல்ல எங்க யூனிஃபார்ம் மாட்டுங்க. யூனிஃபார்மா? யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க என்ன ஸ்கூல் பசங்களா? ஹலோ, அதெல்லாம் மாட்டி நாங்க வேலை பார்க்க முடியாது. நீங்க என்ன தேவையில்லாம இங்க. பேசிக்கிறீங்க? கொஞ்சம் இதுங்க அமைதியா வேதாஜி கேவலமான ஒரு கோட்டு. இந்த கோட்டை மாட்டி அவனா இந்த வெயில வேலை பார்ப்பான நம்ம என்ன வெள்ளக்காரது? எல்லாம் லூஸ் தன மாதிரி இதுங்க. எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க இந்த அதானே. கோட்டு. ஹலோ, என்ன கேவலன்றீங்க? கோட்டை தான் சொல்றேன். கபடி இது கேவலமா இருக்குது. இத பாருங்க, கோட்டு போட்டா மட்டும் தான் இங்க சமைக்க முடியும். இல்லனா இப்பவே எங்க ஆளுங்கள இருக்கிறேன், பாக்குறீங்களா? எங்க லோகோ போட்ட கோட் இருந்தாதான் இங்க எங்களோட சேர்ந்து வேலை பார்க்க முடியும். அப்புறம் இந்த பாருங்க பாஸ், உங்களோட நான் வேலை கேட்டு வந்தேனா? இல்ல இல்ல, அப்படியே தேவையில்லாம பேசினீங்க. ஓ
எங்களை ஆர்டர் கொடுத்து டீச்சர் ஆனா நாங்க பேசிக்கிறோம். நீங்க விடுங்க, நான் போய் டீச்சரை பார்த்து பேசுறேன். ஏங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? நாங்க இவங்க பேர்பட்ட கம்பெனி கோட்டை மாட்டினு நம்ம வேலை பார்க்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன இது? தேவையில்லாம பேசாதீங்க. இந்த கல்யாணத்தோட மொத்த ஆர்டர் எங்களோடது. அதனால நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். இந்த கோட்டை போட்டாதான் உங்களால வேலை செய்ய முடியும். இல்ல பாஸ், நம்ம போடலன்னு சொல்லி என்ன என்னங்க பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நாங்க கோட் போட்டு வேலை செய்றோம். நீங்க போங்க. ஏய், நீங்க போங்க. போன ஊத்துவாடா. வாங்கிக்கங்க. நாங்க நீங்க வேறங்க அவங்க சொல்றாங்க கேட்டு கோட்டை போட்டு. இங்க பாருங்க, இப்ப கோவப்படுறதை விட்டுட்டு நிதானமா வேலை செய்யறது பாக்குறது மட்டும்தான் நமக்கு நல்லது. அதுக்காக இந்த மைதா மாவு மூஞ்சி சொல்றா நாம கேட்கணுமா? நாம ஏன் அவர் சொல்றத கேட்க போறோம்? நாம டீச்சருக்காக வந்திருக்கோம். நம்மளோட திறமை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒத்த கோட்டை கொடுத்து அவங்களால நல்ல பேர்லாம் எடுத்துட முடியாது. உண்மையா வேலை செஞ்சா அதுக்கான பலன் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சேரும். நம்மளோட உழைப்ப இந்த கோட்டை போட்டெல்லாம் மறைக்க முடியாது. போய் வேலையை பாருங்க. கொடுங்க. இந்தா மஞ்சு, வா போலாம். டேய் மாப்பிள, வேதாஜி சொல்றதும் சரியா தாண்டாப்படுது. நாம நல்லா வேலை செஞ்சோன்னு வையேன், நமக்கான நல்ல பேரு நமக்கு கட்டாயம் கிடைக்கும்டா. டேய், இவன் கொடுத்த துணியிலையும் பேர்லயும் என்னடா இருக்கு? வாடா மாப்பிள போலாம். டேய் மாப்பிள, வாடா. வரேன்டா போடா. வேதா, ஒரே புழுக்கமா இருக்கு. நான் போய் ஃபேன் எடுத்துட்டு வந்துடுறேன். காத்தே இல்லாத இடத்துல பாவம் கோட்டை மாட்டின்னு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுனுக்குறாங்க? வேதாஜி, ஏன் வேதாஜி இவ்வளவு கஷ்டப்பட்டுனுக்குறீங்க? வேற இதுல இந்த கோட்டை கைட்டி ஃபர்ஸ்ட் கெடாசுங்க. இல்ல அவங்க தான் போடணும்னு சொன்னாங்க. அவனுங்க சொல்லிட்டு போய் லாடுல பூதர்ஸ் கம்பெனி கோட்டை மாட்டின வேலை பார்க்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கோட்டை கைட்டி போடுங்க. கெடாசுங்க அதை. இருங்க ஒரு நிமிஷம், இருங்க. ஏய், அதையும் படுகிற? ஏன்னா பாவனை எல்லாத்தையும் வேர்த்து ஊத்துதுண்ணா. அது எனக்கு கொடுத்த ஃபேனு. உனக்கு மட்டும் ஃபேன் அது எப்படின்னா எல்லாரும் வேற இதுல பாவனை பாரு, ஃபேன் இப்படி வச்சா எல்லாத்தையும் காத்து வரும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. அங்க ஈவென்ட் மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோ. அப்படியா? ஏற்கனவே அவனுக்கு எனக்கு ஆகாது. நாங்க வாங்கிக்கிறோம். வேதாஜி நீ இருங்க, நான் வரேன். ஏங்க தம்பி, என்னடா நான் பண்ணுகிறேன். பாப்பா பளபளன்னு இருக்குல்ல? மஞ்சாண்ட சொல்லட்டுமா? சொல்லிக்கடா. மஞ்சே, என்னடா இப்ப? நான் நொன்னோடா. அது பக்கத்துல போய் நீ நின்னா தக்காளி பழுத்து மேல தார் ஊத்துன மாதிரி இருக்கும். அங்க வேதாஜி பாவன் ஃபேன்ல கஷ்டப்பட்டுங்கிற ஃபேன் தேடுறா. போட போட டேய். மாப்பிள, என்னடா ட்ரம்ஸ் மாப்பிள. என்ன அதுக்கு இப்போ? நீ வாசிக்க, நான் ஆட, நல்லா இருக்கும்ல? சரி வா. சூப்பர் மாப்பிள. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஆடினது. அடி 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 அடி. மாப்பிள வெயிட் பண்ணு. ரெடி, 1 2 3. எதுக்கு அப்படி
போட்டு அடிச்சிட்டு இருக்க? இல்ல பிரதர், சும்மா ரம்சி அச்சு பழம் தோடிச்சு தோணும் வச்சுட்டு போயா. போயாங்கிற சிக்க குடியா. சி வச்சுக்க. என்ன லுக்கு? ஐயோ என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. சார் நான் இருக்கும்போது ஏன் சார் கவலைப்படுறீங்க? எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்னடா கல்யாண வீட்டுக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு பிரச்சனை பண்றாங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? 5 இடத்துல ஃப்ளோர் டெக்கரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு 3 இடத்துல தான் பண்ணிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு இருப்பியா? ஏதோ ஒரு போய் சொல்லி சமாளிச்சு தர போ. நான் எப்படி சார்? அப்ப எதுக்கே நீங்க எல்லாம் இருக்கீங்க? இப்ப பண்ற அப்ப பண்ற ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிங்கயா. ஏன் இப்படி? இத பாரு, நம்ம செய்யற வேலையில ஏதாவது தப்பு இருந்தா அது மேலிடத்துக்கு போகாம சூப்பரா நம்மளே சமாளிக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு நல்ல ஒர்க்கர். புரியுதா? ஓ, ஏதோ ஒன்னு சொல்லி சமாளிக்க பாரு. உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்க? அது ஃபேன். தட் இஸ் காய்கறி கட்டிங். நோ காத்து ஒரே சொட்டிங். தட் இஸ் வை ஃபேன் தான் நல்லா இருக்கும். ஃபேன்லாம் இல்லாம வேலை செய்ய மாட்டீங்க நீங்க. யோ, கல்யாண வீட்டுக்காரங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு ஏன் முன்னாடி வந்து நிக்காத. புரியுதா? இவங்க கேட்ட ஃபேன் அந்த ஜெனரேட்டர் ரூம்ல இருக்கு, எடுத்து கொடு. சாவடிக்காதீங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வெரி ஆமா சார், வந்துச்சு. இந்த ஆள் பாட்டுக்கு இங்க டெக்கரேட் பண்றேன் அங்க டெக்கரேட் பண்றேன்னு எதையாவது வாய்ச்சாடு விட்டு தொலைச்சிடறான். ஆனா அவங்க என்னடானா நம்மள கேள்வி கேட்கறாங்க. அவங்ககிட்ட நேரடியா போய் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். நீயே சொல்லு, நம்ம உயிரை வாங்குறான். ஏதாவது ஒரு பில்டப் பண்ணி எதையாவது சொல்லி மயக்கி அவன் ரொம்ப ஈஸியா இதெல்லாம் மறக்கடிச்சிருவான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்படி என்ன பண்ணுவாரு? ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவான். நீங்க வேணா நாளைக்கு பாருங்களேன். ஐயோ, நீங்க ஃபேன் கேட்டீங்களா? நான் மறந்துட்டேன். நீங்க டெக்கரேஷன் பண்றது கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க. நான் போய் இவருக்கு ஃபேன் எடுத்து கொடுத்துட்டு வரேன். வாங்க சார் போலாம். வாங்க வாங்க வாங்க. நீ போ. ஓகேவா? முதல்ல அது கீழே வைங்க. இப்ப காத்து வருதா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க பண்ணுகிறேன்? நீங்க தான் பாவம் வேர்த்து விறுவித்து கஷ்டப்பட்டுக்கிறீங்க. என்னங்க, கிச்சன்ல வேலை பார்த்தா வேர்வை வர்றது சகஜமான விஷயம்தான். அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நான் வேதாஜி, உங்க உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்துச்சுன்னா என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்த மாதிரி. நீங்க கஷ்டப்படுறாங்க பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஐயோ, போதும். சாந்தி, சொல்லுங்கய்யா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ஆ, எடுத்து வை, நான் வரேன். சரி. டிஃபன் வை. அவளுக்கு நீங்க மட்டும்தான் வேணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க கொஞ்சம் அவகிட்ட அன்பா நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் அவ நடவடிக்கை கண்டிப்பா மாறும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். இரு, நீ போய் உன் வேலையை பாரு. ஐயா, ஏன் அவங்க பரிமாற மாட்டாங்களாமா? பார்த்துட்டு சும்மா தான் நின்னுட்டு இருப்பாங்களாமா? வந்து பரிமாற சொல்லு. என்ன, அவங்க பரிமாறுறாங்களா இல்ல நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுமா? சாந்தி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சாந்தி, அம்மா, நான் கார சட்னி செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.
போதும் போதும். சாந்தி சொல்லுங்கம்மா. சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன், அது எடுத்து. சரிங்கம்மா. வேண்டாம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுங்க, ஒண்ணு மட்டும் சாப்பிடுங்க. புருஷன் சாப்பிட உட்கார்ந்த உடனே அம்மாக்கு கை கால் புரியல போல இருக்கு. இந்தா. போதும் போதும். போதும் போதும் போதும். சாப்பிடுங்க. ஏங்க இங்கேயே கழுவுங்க. என்னங்க? வேண்டாம். ஐயோ, ஐயோ, என்னாச்சு இவருக்கு? நம்மளை எப்பவும் கண்டுக்கவே மாட்டாரு, ஆனா இன்னைக்கு நம்மளை பரிமாற சொல்லி சாப்பிட்டுட்டு போறாரு. ஆச்சரியமா இருக்கே. ஹலோ ஹலோ கல்பனா, யாரு? நான் தாண்டி பரமேஸ்வரி பேசுறேன். யாரு? ஹே, நம்ம கடையில வேலை செய்யற போரூர் பரமேஸ்வரி பேசுறேன். ஆ, நீயா? சொல்லு. என்னடி, உங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டாரா? என்ன விஷயம்? இல்ல, உன் புருஷன் உன்கிட்ட வழக்கத்துக்கு மாறா ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துக்கிட்டாரா? என்ன விஷயம்? எதுக்கு இப்ப தேவையில்லாத கேள்விலாம் கேக்குற? அது ஒன்னிலடி கல்பனா, இன்னைக்கு நம்ம சுந்தர் சாரை பார்த்து வேதவள்ளி மேடம் பேசினாங்க. அதனால தான் கேட்டேன். என்ன சொல்ற? ஆமா கல்பனா, உன் கூட நல்ல முறையா சேர்ந்து வாழ சொல்லி வேதவள்ளி மேடம் சுந்தர் சார் கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன்.